ஒரு பழுத்த 10 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். காயம், மிளகுத்தூள் கூட இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். நான் தனித்தனியாக தான் சேர்க்குறேன், அதனால் இதை மட்டும் வறுத்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை எல்லாம் மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளி கூடவே புளி, உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா நல்லா தெரிச்சிடும் மேலே. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொடி, அந்த கடுகு, வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காண்டி. நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா சுருள வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு வரட்டும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். நீங்கள் ட்ராவல் டைமில் கூட இந்த மாதிரி